யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். முதியோரே, இதை கேளுங்கள். தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்ததுண்டா? இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள். இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கிடவர்கள். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. வெறியரே, விழித்து அழுங்கள். திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே, புது திராட்சரசத்து நிமித்தம் அலறுங்கள். அது உங்கள் வாயினின்று விலக்கப்பட்டது. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்குண்டு. அது என் திராட்சை செடியை அழித்து என் அத்திமரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் துண்டு போட்டது. அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. தன் பாலிய வயதின் புருஷனுக்காக ரெட்டுடுத்திருக்கிற பெண்ணை போல புலம்பு. போஜன பலியும் பானபலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். வயல்வெளி பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது. விளைச்சல் அழிக்கப்பட்டது. புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. பயிரிடும் குடிகளே, வெட்கப்படுங்கள். கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமற் போயிற்று. திராட்சை தோட்டக்காரரே, அலருங்கள். வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. திராட்சை செடி வதங்கி அத்திமரம் சாரமற்று போகிறது. மாதளை, பேரீச்சம், கிச்சிலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின. சந்தோஷம் மனுப்புத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று. ஆசாரியர்களே, ரெட்டுடுத்தி புலம்புங்கள். பலிபிடத்தின் பணிவிடைக்காரரே, அலருங்கள். என் தேவனுடைய தொண்டரே, நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் வானபலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடிவரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அந்த நாள் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமும் நம்முடைய தேவனின் ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்படவில்லையோ? விதையானது மண்கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று. பயிர் தீர்ந்து போகிறதுனால் பண்டசாலைகள் பாழாகி களஞ்சியங்கள் இடிந்து போயின. மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது. மாட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினால் கலங்குகிறது. ஆட்டு மந்தைகளும் சேதமாய் போயிற்று. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அக்கினி வனாந்திரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து ஜுவாலை வெளியின் விருட்சங்களை எல்லாம் எரித்து போடுகிறது. வெளியின் மிருகங்களும் உம்மை நோக்கி கதறுகிறது. நதிகளில் தண்ணீரெல்லாம் வற்றி போயிற்று. அக்கினி வனாந்திரத்தின் மேய்ச்சல்களை பட்சித்து போட்டது.